தமிழக வாக்காளர் பட்டியலில் குளறுபடி உள்ளதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி திமுக உறுப்பினர் கனிமொழி தலைமையில் அக்கட்சியினர் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதியிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக கனிமொழியுடன் நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இன்றைக்கு தேர்தல் ஆணையரை சந்திச்சிருக்கீங்க, என்ன விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டது? நீங்கள் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பல குழப்பங்களும் குளறுபடிகளும் இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களின் அறிக்கையிலே கிட்டத்தட்ட 22.88% அதிகமாக திடீரென்று வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் அதிகரித்திருக்கிறது. அதில் 40 லட்சத்துக்கு மேலே போலி வாக்காளர்கள் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடலூரிலே பேசிய அந்த பொதுக்கூட்டத்திலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பல ஊர்களிலே பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியலை படித்தார்கள். அதில் அவர்களுடைய பெயரெல்லாம் இறந்தவர் பட்டியலில் இருந்தது. ஆனால் அவர்களை எல்லாம் மேடையிலே அழைத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இப்படி பல குளறுபடிகள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பல குளறுபடிகள் அந்த பட்டியலில் இருக்கிறது. இதை அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திடம் பல முறை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து சொல்லி இருக்கிறது. ஆனால் எந்தவித அதை சரிப்படுத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய எந்த பணிகளும் செய்யப்படவில்லை. அதன் தொடர்பாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய தேசிய தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் அந்த தவறுகளை எடுத்து காட்டியிருக்கிறோம். அவர் நிச்சயமாக அதற்கு அதை சரிப்படுத்துவதற்கான பணிகளை செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்பொழுது ஒரு எதிர்க்கட்சி இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிற விஷயம் வாடிக்கையாயிருச்சு. அப்போ அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்தினுடைய குறைபாடா இல்லை ஆளக்கூடிய அரசினுடைய குறைபாடா? நீங்கள் தவறுகள் இருக்கும் பொழுது சுட்டி காட்டுவது என்பது ஒரு எதிர்க்கட்சியின் கடமை. அதை தவறு என்று சொல்ல முடியாது இல்லையா? இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். 22% மேலே திடீர்னு சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையே இத்தனை பேர் அதிகரித்துக்க முடியக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்படி நடைபெறும் போது அங்கே தவறுகள் இருக்கிறது. இப்போ இறந்து போனவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் மேடையில் நிற்கும் போது அது தவறை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அதை சரி செய்யுங்க என்று கேட்கிறோம். இதில் என்ன இருக்குது? இதில் என்ன அரசியல் இருக்க முடியும்? இவைகளை தாண்டி இப்போது நீங்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தீங்க. ஸ்டாலின் அவர்களும் சரி, கலைஞரும் சென்றிருந்தாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கிய மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த பார்வைகள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சியை பற்றி ஒரு கடுமையான அதிருப்தி மக்களிடம் இருக்கிறது. எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை. இது மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நன்றி மேடம். வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் கிடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பது கனிமொழியினுடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லி தலைமை தேர்தல் அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமுவேலுடன் மனோஜ் பிரபாகர்.